பிரதர், என்னால் சகித்துக்கொள்ளவே முடியலை, என்னால் முடியவே முடியலை பிரதர், இந்த வாழ்க்கையை சகித்துக்கொள்ளவே முடியலை என்கிற ஒரு கூட்டம். இனி எத்தனை நாளுக்கு பிரதர் சகித்துக்கொள்ளணும்? எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பேன்? என்னால் முடியவே முடியலை, என்னை விட்டுருங்க. நீங்கள் ரெண்டாவது கூட்டம். மூணாவது கூட்டம், எவ்வளவு நிந்த வரட்டு, எவ்வளோ பாடுபட்டு பாஸ்டர், எல்லாத்தையும் நான் சகித்துக்கொண்டேன். ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து கொண்டார்லவா. எனவே நானும் எனக்கு வர துன்பங்கள், போராட்டங்கள், எதிராக வர எல்லாவற்றையும் நான் சகித்துக்கொள்வேன் சொல்கிற மூணாவது கூட்டம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, எந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? என்னால் முடியவே முடியாது, சகிக்கவே முடியலை. எத்தனை நாள் சகிக்கணும்? எத்தனை நாள் இந்த போராட்டம் வரும்? எவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், ஒன்றும் வரலையே, மாற்றம் வரலையே. மூணாவது, மாற்றம் வந்தாலும் வராட்டாலும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பி வைத்தாலும் தப்பி வைக்காவிட்டாலும் நாங்கள் தீர்மானத்தில் கரெக்டாக இருக்கணும். மூன்றாவது கூட்டம். வேதம் சொல்கிறது பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல். நண்பர்களே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். நம்ம எந்த போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சகித்து கொண்டு ஆண்டவருக்காக கடைசி வரை நிற்க வேண்டும் என்பதற்காக உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். பவுலை அன்றைக்கு தெரிந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். எனவே உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எது வந்தாலும் இயேசு சகித்து கொண்டது போல நீங்களும் நானும் சகித்து கொண்டால் இயேசு பரலோகத்தில் பிதான் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற அதே இடத்தை உங்களை தருவார். ஆமென். காட் பிளஸ்.